வணக்கம் வீவர்ஸ். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் எழுதி வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தம் முடிவடைய போகின்றது. இது முதல் புத்தகமாக வெளிவர உள்ளது. பேக்கிட்ரம் டேல்ஸ் நிறுவனத்தார் 12 ஸ்கந்தங்கள் கொண்ட ஸ்ரீமத் பாகவதத்தை 3 புத்தகமாக வெளியிட இருக்கிறார்கள். இதனை வாங்கி படித்தும் மகிழலாம், மற்றவர்களுக்கு பரிசாகவும் வாங்கி அளிக்கலாம். நன்றி. முன்பதிவு செய்து கொள்ளலாம். வணக்கம் வீவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 35 காண்போமா? பகவானையே வழிபடாமல் பக்தியே செய்யாமல் உலகியல் இன்பங்களிலேயே வாழ்பவர்கள் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்பதனை தேவகூதிக்கு கபிலர் எடுத்து கூறுகிறார். ஒரு குழந்தையானது தாயின் கர்ப்பத்தை மீண்டும் மீண்டும் அடைகிறது. அப்படி கர்ப்பத்தை அடைந்த குழந்தை எந்தெந்த நிலையில் எப்படியெல்லாம் வளரும் என்பதனை சொல்கிறார். இன்றைய அறிவியல் முன்னேற்றத்தில் வயிற்றில் உள்ள குழந்தையை பற்றி தெரிந்து கொள்ள பல முறைகள் உள்ளன. ஆனால் அந்த காலத்திலேயே எந்தெந்த மாதங்களில் குழந்தை எப்படி வளரும் என்பதனை தன் தாயான தேவகூதிக்கு எத்தனை அழகாக பகவான் கபிலர் கூறியிருக்கிறார் என்பதை காண்போமா? அப்படி தாயின் கர்ப்பத்தை அடையும் குழந்தைக்கு முதல் மாதத்திலேயே தலை உருவாகின்றது. 2வது மாதத்திலே கைகள் கால்கள் உருவாகின்றன. 3வது மாதத்திலே நகங்கள் ரோமங்கள் உருவாகின்றன. மேலும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கண்டறிய முடிகின்றது. 4ஆம் மாதத்தில் எலும்பு, அதற்கு மேல் சதைகள், தோல் போன்றவை உருவாகின்றன. 5ஆம் மாதத்தில் குழந்தைக்கு பசியும் தாகமும் தெரிய தொடங்குகின்றது. 6ஆம் மாதத்தில் குழந்தை தாயின் கர்ப்பத்திலேயே அசைய தொடங்குகின்றது. 7ஆம் மாதத்தில் குழந்தைக்கு சிறிதளவு ஞானம் வர ஆரம்பிக்கின்றது. அதனால்தான் 7ஆம் மாதத்திலே சீமந்தம் என்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். அதில் வீணையின் கானத்தை வாசிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அதை கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு நன்றாக உணர முடியும். எப்படி பிரகலாதன் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது நாரதர் கூறிய கதைகளை கேட்டாரோ அதே போல் குழந்தையினால் உணர முடிகின்றது. குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிக்கின்றது. அதனால்தான் கர்ப்பிணி பெண்களுடன் நல்ல விஷயங்களை பேச வேண்டும் என்பார்கள். 7ஆம் மாதத்திலே ஞானம் பெற்ற குழந்தைக்கு பகவான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தையிடம் இதுவரையில் எப்படி இருந்தாய், என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தாய் என்பதனை காண்பிப்பார். குழந்தையும் அதனை உணர்ந்து கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இனி நான் பாவங்கள் செய்யாமல் நல்ல வாழ்க்கை வாழ்வேன் என்று முடிவெடுக்குமாம். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை வெளியில் வரும் பொழுது சடவாயு, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் கபிலர் இதனை சூதி மாறுதம் என்று கூறுகிறார். குழந்தையை வெளியே தள்ளுகிறது. அப்பொழுது குழந்தை அனைத்தையும் மறந்து விடுகின்றது. தனது 5 தன் தேவைகளை மட்டுமே நிறைவேற்றி கொண்டு வாழத் தொடங்குகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு பிறவையாக குழந்தை எடுத்துக்கொண்டு வருகின்றது. அதே சமயம் பக்தியில் ஈடுபட்டு ஆனால் முக்தி அடையாதவர்கள் அவர்கள் செய்த பக்தி தொண்டிற்கு தகுந்தாற்போல் அடுத்த பிறவியில் நல்ல குடும்பத்தில் பிறக்கின்றனர். அந்த பிறவியிலும் அவர்களுடைய பக்தி தொடரும். இந்த நிலை வேண்டாம், மோட்சமடையலாம் என்ற முடிவிற்கு வந்தாலும் சில சமயங்களில் நாம் எப்பொழுதோ செய்த சிறு தவறு எதிர்பாராத ஒரு விளைவை ஏற்படுத்தி நம்மை துன்பத்திற்கு ஆளாக்கும். இதனையே பாபம் என்று கூறுகின்றனர். இதனையே ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜாச்சாரியார் அதிர்ஷ்டம் தது அனிஷ்ட ஜனகம் பாபம் என்கிறார். இந்த தடையாகிய பாவத்தை வென்று அப்படி நாம் பக்தி யோகம் செய்ய முடியும். அதையும் கபிலரே எடுத்து கூறுகிறார். பிரபத்தியே ஒருவனை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும். இருப்பினும் திடீரென வரும் தடைகள் நீங்க அங்க பிரபத்தி என்பதனை எடுத்து கூறுகிறார். பக்தி யோகம் செய்வதற்கு தடையாக இருக்கும் பாவங்களை பகவானிடம் சரணாகதி செய்ய சொல்கிறார். எல்லோருடைய இதயத்திலும் எந்த பகவான் எழுந்தருளி இருக்கின்றாரோ அவனிடம் சரணாகதி செய்து நாம் பக்தி செய்ய நினைத்தால் இந்த பாவங்கள் எல்லாம் தடையாக வருகின்றன. பகவானே இத்தகைய தடைகளை எல்லாம் நீக்கி போக்கி என்னை பக்தி யோகத்தில் ஈடுபடுத்தி முக்தி அடைய வழி செய்வாயாக என்று பகவானிடம் நாம் தடைகளை சரணாகதி செய்தால் அவனே நமக்கு வழிகாட்டுவான். இவ்வாறு நாம் சரணாகதி செய்தால் பகவானே பக்தி யோகம் செய்ய வழிகாட்டுவான் என்று தன் தாயான தேவகூதிக்கு கபிலர் கூறுகிறார். தேவகூதியும் மகனாக இருந்தாலும் பகவான் கபிலரை வணங்குகின்றாள். தாயிடம் இந்த சாங்கிய யோகத்தை இனி இந்த உலகத்திற்கு எடுத்து கூறுவேன் என்று கூறி கிளம்பிச் செல்கிறார் கபிலர்.
தேவகூதி கபிலர் கூறியபடி இந்த சாங்கிய யோகத்தை கடைபிடித்து வாழ்ந்தாள். கர்த்தம பிரஜாபதியின் பிரிவிற்கு பிறகு கூட அதிகம் மருந்தாத தேவகூதி தன் மகனான பகவான் கபிலர் தன்னை விட்டு பிரிந்து சென்றதும் மிகவும் வருந்தினாள். கபிலர் கூறிய வழியிலேயே நடந்து சிறந்த தவ வாழ்க்கை வாழ்ந்து பக்தி தொண்டு செய்து வந்தாள். ஸ்ரீ பகவானுவாச்ச பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்திய உபகிருதம் அஷ்யாமி பிரயதாத்ரமணக. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதை நான் ஏற்கின்றேன். இப்படி பகவான் கூறியபடி பக்தி செய்தாள். அவளுடைய பக்தி யோக பயிற்சியால் இறுதியில் முக்தி அடைந்தாள். அவள் வாழ்ந்த இடம் சித்தபதம் என்ற பெயர் பெற்றது, புண்ணிய ஸ்தலமானது. தேவகூதியின் ஆத்மா கிளம்பி சென்றவுடன் அவளது உடலானது சித்தி தரக்கூடிய ஒரு நதியாக மாறி ஓடியது. அந்த நதியிலே சித்தர்கள் அனைவரும் நீராடத் தொடங்கினார்கள். கபிலரின் தந்தைக்காக பகவான் சிந்திய கண்ணீர் பிந்து சரோவர் என்ற பொய்கையாயிற்று. தாய் தேவகூதி மோட்சமடைந்ததும் அவருடைய சரீரமே ஒரு நதி ஆயிற்று. கபில முனிவர் வடகிழக்கு திசை நோக்கி கிளம்பி சென்றார். கங்கை நதியின் வழியை கண்டறிந்தார். அதன் பிறகு மீண்டும் வங்காள விரிகுடா என்று இப்பொழுது அறியப்படும் கடலிடம் கங்கையின் முகத்வாரத்திற்கு வந்தார். கடலானது இன்றும் கங்கா சாகரம் என்று அறியப்படும் இடத்தில் அவருக்கு தங்க இடம் கொடுத்தது. அங்கே கங்கை நதி கடலை சந்திக்கின்றது. இந்த இடம் கங்காசாகர தீர்த்தம் எனப்படுகிறது. இப்பொழுதும் பகவான் லோகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். கணக்கிலடங்கா வைகுண்ட லோகங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றான கபில வைகுண்டத்தில் கபிலவாசுதேவர் தியானத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் நமக்கு வழிகாட்டுகிறார். கபிலரது சரித்திரத்தை கேட்பவர்களுக்கு படிப்பவர்களுக்கு என்ன பலன் என்பதை பார்ப்போமா? கபிலருடைய இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அல்லது படிக்கிறார்களோ, யாரெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் கருடனை கொடியாக உடையவனும் கருடனால் தாங்கப்படுபவனுமான பரமபுருஷ பகவானிடத்தில் சிறந்த ஞானமும் உயர்ந்த பக்தியும் ஏற்பட்டு பகவானுடைய திருவடியை சென்று அடைவார்கள். அவர்கள் அனைவருக்கும் பகவானுடைய திருவடி தாமரைகளில் இடம் கிடைக்கும் என்று மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து கூறியதை ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மகாராஜாவிற்கு கூறுகிறார். கபிலருடைய சரித்திரத்துடன் ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் நிறைவு பெறுகின்றது. 4வது ஸ்கந்தத்தில் சந்திப்போமா? இந்த வீடியோவில் வரும் பூ அலங்காரங்கள் அனைத்தும் ஸ்ரீமதி லலிதா பாலசுப்ரமணியம் அவர்கள் இல்லத்திலிருந்து செய்து அனுப்பினார்கள். நன்றி மேம். நன்றி. வணக்கம்.